உங்களுடைய சாநித்தியம் பெருக பெருக பயம் இல்லாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சிம்பிளா ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. 4வது சத்தியம், உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவிகரமாக இல்லாத சகலவிதமான பயம், துக்கம், குற்ற உணர்ச்சி, கடந்த காலத்தை பற்றி வைத்திருக்கும் நினைவுகள் அனைத்தையும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க. தூக்கி எறிந்து விடுங்கள், கழற்றி விட்டு விடுங்கள். இப்போ சில நேரத்துல சூழ்நிலையை மிஸ்ஜட்ஜ் பண்ணி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, அது பேக் ஃபயர் ஆயிருந்திருக்கும், இல்ல பிரச்சனையா இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இதுக்கு மேல நீங்க அந்த மாதிரி பண்ண போறது இல்ல, மிஸ்ஜட்ஜ் பண்ணி. அப்படின்னும் பொழுது அந்த பயம், குற்ற உணர்ச்சி, வேதனை, துக்கம் அதெல்லாம் கழட்டி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் கழட்டி விட்டீங்கனாலே, அதெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னாலே, திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வதை நிறுத்தினாலே, அதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நபர்கள், சூழல்கள், அதிலிருந்து ஒதுங்கினீர்களானாலே, உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ஹேபிட்ஸ், உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற ரிலேஷன்ஷிப்ஸ், உங்க வளர்ச்சியை லிமிட் பண்ற உறவுகள், உங்க வளர்ச்சியை லிமிட் பண்ற அன்னெசரி அட்டாச்மெண்ட், இது எல்லாத்தையுமே கழட்டி விடுங்கய்யா. பொருளோ, பணமோ, நகையோ, இடமோ, நபரோ, எதுவா இருந்தாலும் சரி, சுகமோ, எது மேலையா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் நிஜமான வளர்ச்சி, அதை மட்டுப்படுத்துகிற, கட்டுப்படுத்துகிற, குறைக்கின்ற எல்லாத்தையுமே கழட்டி விடுங்கய்யா. வாழ்க்கையிலிருந்து கழட்டி விடுங்க.